வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது தஞ்சாவூர் விலார் சாலை பகுதி லாயம் பகுதியில் பாதாள சாக்கடை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த இருவர் திடீரென மண் சரிவு காரணமாக மண்ணில் புதைந்தனர். தற்போது மீட்கும் பணியில் தீயணைப்பு படையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை விலார் சாலை பகுதி லாயம் என்ற பகுதி அருகே பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு பல மாதங்களாக தண்ணீர் வெளியேறி வந்து கொண்டிருந்த நிலையில் அதனை சரி செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராட்டங்களும் நடைபெற்றது. இதனையடுத்து தஞ்சை விலார் சாலை லாயம் தெரு பகுதியில் பாதாள சாக்கடை சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக புதிய குழாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் சுமார் 15 அடி ஆழத்திற்கு மண்வெட்டி புதிய குழாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் பணியாட்களை கொண்டு பணி நடைபெற்று வரும் நிலையில் இன்று பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டதில் தேவேந்திரன் மற்றும் நாராயணமூர்த்தி ஆகிய 2 தொழிலாளர்கள் பள்ளத்தில் மாட்டிக்கொண்டனர். அவர்கள் மீது மண் புதைந்தது. உடனடியாக தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் தேவேந்திரன் என்பவர் மீட்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் நாராயணமூர்த்தியை தற்போது மீட்கும் பணியில் 3 ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் தீயணைப்பு துறை வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பணி நடைபெற்று வருகிறது. நாராயணமூர்த்தியை மீட்கும் பணியில் தற்போது தீயணைப்பு துறையினர் பெரும் சவாலாக இருந்து வருகிறது. ராஜேஸ்வரி.